Unit 2 Wave and Optics. First question, define damped oscillation, derive the differential equation of damped oscillation and give its general solution. So this is the diagram. So this is the elastic force K and this is the damper. So damper value dr dy by dt. இது வந்து internal force m d square y by dt square. So restoring force is equal into minus ky, frictional force equal to minus r dy by dt. So F is equal into minus ky minus r dy by dt. So in the force or formula, then the restoring force minus frictional force. This is equation number 1. So actually force or formula வந்து mass into acceleration. So இதில் m d square y by dt square. So இதுதான் second equation. Next இப்போ இந்த f ஓட வேல்யூவை இந்த இடத்துல இந்த f இருக்க இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். m d square. So m d square y by dt square equal to minus ky minus r dy by dt. இப்போ இந்த ஈக்குவேஷனை divided by m பண்ணணும். divided by m. ஸோ இங்கே ஒரு m கீழே ஒரு m வந்துச்சுன்னா கேன்சல் ஆகிடும். d square y by dt square equal to minus k by m y minus r by m dy by dt. ஸோ இதில் இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போது இது ரெண்டுமே பாசிட்டிவ் ஆகிடும். ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர் ப்ளஸ் r by m dy by dt plus k by m y equal to 0. So இது third equation. இப்போ நம்ம assume பண்ணுறோம் அந்த ஈக்குவேஷனில் r by m is equal into 2b, k by m is equal into omega square. So இந்த ரெண்டு வேல்யூவையும் அந்த தேர்ட் ஈக்குவேஷனில் substitute 4 in 3 substitute பண்ணால் d square y by dt square plus 2b dy by dt plus omega square y equal to 0. So இதில் இந்த b நம்ம substitute பண்ணியிருக்கோம்ல, b is the damping factor. So இப்போ நம்ம ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கிறோம்னா y is equal into ae alpha t. ஸோ இதில் வந்து a and alpha வந்து arbitrary constants. ஸோ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நம்ம இப்போ differentiate with respect to time. differentiate with respect to time. So dy by dt is equal into a alpha e alpha t. So இந்த பவரில் இந்த கான்ஸ்டன்ட் வந்து கீழே வந்துடும். இப்போ சப்போஸ் இங்கே 2t இருக்குன்னா 2 வந்து கீழே முன்னாடி வந்துடும்ல, அந்த மாதிரி a alpha e alpha t. Next d square y by dt square equal to a alpha square. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்னொரு ஆல்ஃபா வரும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் e alpha t. ஸோ இது சிக்ஸ்த் ஈக்குவேஷன்.
So substituting equation in 4. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம d square y dy by dt என்ற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ a alpha square e alpha t plus 2b a alpha e alpha t plus omega square a e alpha t equal to 0. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் d square y by dt square is equal into இந்த a into alpha square இந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம். dy by dtன்னு இருக்க இடத்துல இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y இருக்க இடத்துல இந்த 5th ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா a e alpha t-யை கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துடணும். பிகாஸ் எல்லா ஈக்குவேஷன்லேயும் அது இருக்கிறதுனால. ஸோ alpha t alpha square plus 2b alpha plus omega square is equal into 0. ஸோ இதுதான் நம்மளோட 7th ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் is equal into 0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் is equal to 0 நம்ம அசியூம் பண்ணுறோம். ae alpha t equal to is not equal to 0. Alpha square plus 2b alpha plus omega square equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம minus b plus or minus root of b square minus 4ac divided by 2 போடுவோம்ல. minus b plus or minus root of b square minus 4ac divided by 2. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாற்ற போகிறேன். ஸோ இது a, இது b, இது c. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் இன்ட்டு minus 2b plus or minus root of 2b square minus 4 omega square divided by 2. ஸோ இந்த ஈக்குவேஷனில் 2b ஸ்கொயர் இருக்குது. அப்போது இங்கே 4b ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே ரெண்டுமே 4 காமனாக இருக்கிறனால அது வெளியே இருக்கும் போது 2 ஆகிடும். ஸோ இந்த 2 இதுக்கு டிவைட் ஆகும்போது இந்த 2 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 2 இருக்கும். ஸோ அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போது தென் ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் w ஸ்கொயர் w square. So இதுதான் வந்து 8th equation. So the general solution y is equal into a1 e of minus b plus root of b square minus omega square of t plus a2e minus b minus root of b square minus omega square the whole of t. This is 9th equation. This is 9th equation. So first நம்ம இப்போ case 1 பார்க்க போகிறோம். case 1ல வந்து heavy damping. ஸோ இதுதான் டயக்ராம். இதில் பாருங்கள் ஓவர் டேம்பிங்ன்றப்போ வந்து இப்படி வருது கிரிட்டிக்கல் டேம்பிங். ஸோ லாஸ்ட் ஒன்று வந்து அண்டர் டேம்பிங். ஸோ அண்டர் டேம்பிங் வேவ் வந்து டைம் இன்க்ரீஸ் ஆக இப்போ வந்து ஒரு ஆசோலேஷன் ஒரு பெண்டுலம் கிளாக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பெண்டுலம் கிளாக்கை நம்ம கீழே இருக்க அந்த இதுவை வந்து மூவ் பண்ணி விட்றோம். இப்படி பெண்டுலம் இருக்கும்ல. ஸோ இப்போ இந்த பெண்டுலம் இதில் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை மூவ் பண்ணி விடுறோம். அப்போ இது இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ டைம் இன்க்ரீஸ் டைம் ஆகிட்டே இருக்க அந்த இப்படி இந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் வந்து ஸ்லோ ஆகிட்டே ஃபஸ்ட்டு இப்போ இவ்வளோ லென்த் போயிட்டு இப்படி வருதுன்னா நெக்ஸ்ட்டு இவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ. ஸோ அந்த மாதிரி கம்மியாகிட்டே வரும் அது போயிட்டு வர டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் வந்து டிக்ரீசஸ் வித் டைம். ஸோ அதுதான் இது வந்து டைமு, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்படி வரும்போது டைம் ஆக 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 அந்த பெண்டுலமோட ஆசிலேஷன் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இந்த கிராஃப். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதில் இப்போ நம்ம இந்த 3 கண்டிஷனுக்குமே எப்படி ஈக்குவேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹெவி டேம்பிங்,
இதில் b ஸ்கொயர் கிரேட்டர் தேன் ஒமேகா ஸ்கொயர். ஸோ அப்போது என்ன கண்டிஷன் வரும்னா b ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் வந்து ரியல். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே தான் வரும். மைனஸ் b ப்ளஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் minus omega square and minus b minus root of b square minus omega square. So next case 2 critical damping. இங்கே வந்து b square is equal to omega square. அப்போ b square minus omega square equal to 0. So y is equal into a1 plus a2 e minus bt. So இதான் 10th equation. Next வந்து case 3 low damping. Low damping na b square is less than omega square. So root of b square minus omega square is equal into negative. இதில் வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக வரும் லோ டேம்பிங்கில். ஸோ இங்கே வந்து ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் is equal into I ன்னு வச்சுக்கிறாங்க. ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் is equal into I பீட்டா. ஸோ இங்கே பீட்டான்றது வந்து ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், ஐன்றது ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஸோ ஈக்குவேஷன் 9ல் நம்ம இந்த வேல்யூஸ் இந்த எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது ஈக்குவேஷன் 9 becomes y is equal into a1e minus b plus I beta of t plus a2e minus b minus I beta of t. So this is the 11th equation. Next y is equal into a1e minus bt plus I bt. So t வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறாங்க plus a2e minus bt minus I bt. So in the equation y is equal into alpha e minus bt sin root of omega square minus b square of t plus 5. So இதுதான் வந்து damped motion. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஃபார்முலா வந்து t is equal into 2 pi by beta. இது ஜென்ரல் ஃபார்முலா. இங்கே பீட்டான்னு இருக்க இடத்துல நம்ம வந்து 2 pi is equal into root of omega square minus b square. ஸோ டைமிங் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் சொல்லிட்டு சம்ஸ்லாம் இருக்கும். அது வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின்.